அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பரிசுத்த முத்தம் தந்து என் பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து என் பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. 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 ஹல்லேலூயா. அவருடைய வீட்டிலே எப்பொழுதும் நித்திய பேரின்பம் உண்டு, அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லுகிறார். அப்பா உம்முடைய வீட்டிலே ஆண்டவரை எப்பொழுதும் ஆடலும் பாடலும் நிறைந்து வழிகிறது ராஜா. அதற்காக நன்றி 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 தகப்பனே. அப்பா உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதற்காக உம்மை துதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 பேதுரு 2வது அதிகாரம் 22 24 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வயப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசுவானவர் ஒரு பாவமும் செய்யவில்லை, ஒரு பாவமும் அவர் அறியவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஆனால் அவர் என்ன பண்றாங்க, சிலுவையிலே அறையும்படிக்கு அவரை கொண்டு போறாங்க, அவரை வயறாங்க, அவரை பாடுபடுத்துறாங்க. ஆனா இங்க பாருங்க, அவர் என்ன பண்றாரு, அவர் வயப்படும் பொழுது பதில் வையல, பாடுபடும் பொழுது பயமுறுத்தல. இந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது நான் என்னை பத்தி நான் நினைச்சேன். நான் பலவீனமா இருக்கிற நேரத்துல, ரொம்ப சோர்வுற்ற நேரத்துல, என்னுடைய பையன் என்கிட்ட ஏதாவது விளையாடும் போது என்னால் தாங்க முடியலன்னா டைரக்ட் அவனை எப்படியாவது அவனை அடக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு பயமுறுத்துறதுக்கு தான் நான் நிறைய முறை முயற்சி செஞ்சுருக்கிறேன். அவனை இதை செய்ய விடாமல் எப்படி பண்ணுறதுன்றது தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா
அந்த டைம்ல வந்து அப்படி பண்ணாதான் அவங்க அடங்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அந்த பாடுபடும் போது பயமுறுத்துறதுக்கு தான் வருது. ஆனா இவர் என்ன பண்ணல, அவர் வயப்படும்போது பதில் வையல, பாடுபடும்போது அவர் பயமுறுத்தல. ஏனென்றால் நம் மீது அவ்வளவு அன்பு கொண்டிருந்தார். அவருடைய அன்பு அப்பேற்பட்ட ஒரு மெய்யான அன்பு, தூய்மையான ஒரு அன்பு. நமக்காகவே இந்த வேலைக்கு வந்தார். நம்முடைய பாவங்களை சுமக்கவே அவர் வந்தார். நம்முடைய பாவமாகிய பிதாவை அறிய முடியாத நிலையிலே தள்ளப்பட்டிருந்த நம்மை, பிதாவை அறிந்து கொள்ள முடியாத ஒரு மனதிலே சத்துருக்களாய் இருந்த நம்முடைய நிலையை அவர் வந்து அந்த இடத்திலே நம்முடைய பிரதானியாக வந்து நமக்காக பாவமாக அவர் மாறினார். சிலுவையிலே பாவமாக மாறினார்னா அந்த காரத்துல இருந்த மனுக்குலத்தை ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைக்கும்படியாக அந்த காரத்திலே அவர் இறங்கினார். நம்முடைய இருளிலே, நம்முடைய ஆழத்திலே அவர் இறங்கினார். அந்த ஆழமானது என்ன என்று நீங்க கேட்டீங்கன்னா, ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஒரு கூக்குரல் இருக்கும். ஆழத்துல நீங்க சென்று பார்த்தீங்கன்னா, உங்களையே நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு பிளேம் தான் நம்ம வந்து முன்னாடி வைப்போம். எனக்குன்னு யாரும் இல்லை. கடைசி அந்த பிளேமை யார் மேலே வைப்போம்னா, எனக்குன்னு ஆண்டவர் இல்லை, என்னையே ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, எல்லாருக்கும் செய்கிறாரு ஆனால் எனக்கு செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு அவரை அறியாததுனால தான் நம்ம அந்த மாதிரியான ஒரு கூக்குரல் நம்ம இடத்துல இருந்து வெளிப்படுது. அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம் பிதாவாக இருக்கிறார். அவர் நம்ம எப்படி உண்டாக்கினார் நீங்க நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு தேவன் அவர் ஆராதிக்கும்படியாக மனுக்குலத்தை உண்டாக்குனார் நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. அவருடைய சாயலின்படியையும் அவருடைய ரூபத்தின்படியையும் குமாரர்களாக குமாரத்திகளாக நம்மை உண்டாக்கினார். அவருடைய பிள்ளைகளாக நம்மை சிருஷ்டித்தார். அவரை போலவே அவரை நம்மளை எப்படி சிருஷ்டித்தார்னு பார்த்தீங்கன்னா, தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலோடு சிருஷ்டித்தார். அவருக்கு எஸ் நோ என்று சொல்லக்கூடிய சுய சித்தத்தோடு நம்மை சிருஷ்டித்தார். எனக்கு வேணும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பவர்ஃபுல் பீப்புளாக நம்மை சிருஷ்டித்தார். அப்படின்னா அவருடைய அன்பு எப்பேற்பட்டது என்று பாருங்க. அவருடைய அன்பிலே ஒரு துளி பயம் கூட இல்லை. அவர் ஒருவேளை இவன் என்ன வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்ற பயம் அவருக்கு இல்லை. ஏனெனில் அவருடைய அன்பு அப்பேற்பட்ட மிகுந்த வல்லமை உள்ளது. நம்மை அந்த அளவு நேசித்ததுனாலேயே அவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சுயசித்தத்தை கொடுத்திருந்தார். சுயசித்தமுள்ள மனிதர்களாக நம்மை உண்டாக்கி இருந்தார். அவரை போலவே நம்மை உண்டாக்கி இருந்தார். அவருடைய பிள்ளைகளாக நம்மை உண்டாக்கினார். இப்போ நம்ம பிள்ளை வந்து ஏதாவது பண்ணுதுன்றதுனால நம்ம பிள்ளைய வந்து நீ என் பிள்ளை இல்லை அப்படின்னு நான் ஒதுக்கிட முடியுமா? என் பையன் ஏதோ தப்பு பண்ணுறான்றனால நீ வந்து என் பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஒதுக்கிட முடியுமா? நானே பண்ண மாட்டேன். அப்போ நம்ம சிருஷ்டித்த நம்முடைய தகப்பனான அவர், நம்முடைய குடும்பமாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய அவர்கள் நம்மை எப்படி அவர்கள் ஒதுக்க முடியும்? நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மை பிறப்பித்தவர், நம் மீது அன்பு கொண்டவர், நாம் இருளிலே சென்றபடியினாலே, இருளிலே விழுந்திருந்தபடியினாலே குருடராய் இருந்தோம். அவரை பார்க்க இயலாமல் இருந்தோம். அந்த காரத்தில் இருந்தோம். மனதிலே திரிந்து போன நிலையிலே சத்துருக்களா இருந்தோம். தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். மனதிலே நாம் சத்துருக்களா இருந்தோம். மனதிலே பிரிக்கப்பட்டிருந்தோம். அந்த பிரிவை ஒன்று சேர்க்கும்படியாக அந்த ஆழத்திலே சென்று அதிலே பிதாவை அவர் கண்டுபிடித்தார். நாம அந்த மரண இருளிலே இயேசு இறங்கினார். இங்க பாருங்க 24வது வசனத்துல, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இதுல நிறைய விஷயம் இருக்கு. ஆனா அதுல அடிப்படையான பாவமாகிய அவரை அறிய முடியாத அந்த பாவத்தை அவர் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். அடிப்படையான பாவமாக வேர் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவரை அறிய இயலாத அந்த நிலையிலே அவரும் தள்ளப்பட்டு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற கூக்குரலை அவர் இட்டு அந்த ஸ்தானத்திலே அவர் கதறும் பொழுது, அந்த பாவத்தை அவர் உணரும் பொழுது, பாவமாக அவர் மாறும் பொழுது, அந்த இடத்திலே பிதாவை அவர் பார்த்தார். பிதா,
என்ன பண்ணலையாம்? அவர் கதறும்போது, அவர் கூப்பிடும் பொழுது கேட்டருளினார் என்று சங்கீதம் 22 சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவானவர் இயேசுவை கைவிடவில்லை, கரம் பிடித்திருந்தார். ஆகவே இயேசு நம் ஸ்தானத்திலே சிலுவையிலே பாவமாக மாறி நம்முடைய இருளிலே ஆழத்திலே அவர் பங்கெடுத்து நம்முடைய ஸ்தானத்திலே பிதாவை கண்டறிந்து தம்முடைய மரணத்தினாலே அந்த மரணத்தை அவர் ஜெயித்தார். அவரை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவனாகும். பிதாவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவனாகும். பிதா நம்மை கைவிடவில்லை. பிதா மனுக்குலத்தின் மீது கோபமாய் இல்லை. பிதா தம்முடைய கோபத்தை சிலுவை மேல் ஊற்றவில்லை. பிதாவானவர் அவரை வெளிப்படுத்தி காண்பித்த இடமாக சிலுவை இருந்தது. இயேசுவானவர் பிதாவை கண்டறியும் ஒரு இடமாக சிலுவை இருந்தது. மனிதர்களாகிய நாம் நம்முடைய கோபத்தை அவர் மேல் சிலுவையின் மேல் ஊற்றின பொழுது அவர் அந்த கோபத்தை எல்லாம் வாங்கி கொண்டு அதையெல்லாம் தம்முடைய சரீரத்திலே சுமந்து கொண்டு அவர் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் பயப்படும் பொழுது பதில் வையாமலும் அவருடைய சரீரத்திலே அவர் தாமே நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து அவருடைய தழும்புகளாலே அந்த தழும்புகளை காட்டி சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ குணமாகு, ஐ ஃபர்கிவ் யூ, நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ எனக்கு செய்தது எல்லாம் நான் உனக்கு மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய மன்னிப்பை வெளிப்படுத்துகிற ஒரு இடமாக சிலுவை இருக்கின்றது. நாம் பாவங்களுக்கு செத்து அவரை அறிய முடியாத நிலைக்கு நாம் மரித்து அவரை அறியக்கூடிய நிலைக்கு நாம் பிழைக்கும்படியாக நம்முடைய ஸ்தானத்திலே சிலுவையிலே இயேசு மரித்தார். மரித்தது மட்டுமல்ல, உயிரோடு எழுந்தார். உயிர் தெழுந்ததுதான் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆமென். இந்த வேளையிலே அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்பதை நாம் நினைத்து பார்ப்போம். அவர் சிலுவையிலே பாடுகளை ஏற்றுக்கொண்டு எல்லா துக்கங்களையும் சுமந்து தீர்த்தார். அந்த அறிய இயலாத நிலையிலிருந்து வருகின்ற எல்லா பொய்களையும் எல்லா வேதனைகளையும் அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே சுமந்தார். அதை நாம் நினைத்து பார்ப்போம். இந்த வேளையில பிதாவே, உங்க சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஆண்டவரே, மனு குலத்தினுடைய ஆண்டவரே அந்த குரூயாலிட்டிக்கு, கொடூரத்திற்கு ஆண்டவரே உம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்து அந்த இடத்திலே கர்த்தாவே எங்களை மீட்கும்படியாக உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தீரே. அப்பேற்பட்ட கொடூரமான நேரத்திலும், அப்பேற்பட்ட ஆண்டவரே வேதனையின் நேரத்திலும், ஆண்டவரே வேதனையின் உச்ச கட்டத்திலும் எங்களை அரவணைத்த தேவன் அல்லவா நீர். எங்களை அரவணைத்த தகப்பனாக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த அன்பை அப்பா அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும், வெளிச்சத்தை காண்பியும் என்று நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இதை கேட்கிறவர்களுக்கு தகப்பனே வெளிச்சம் உண்டாகும்படியாக பரிசுத்த ஆவியானவரே அவர்கள் மனக்கண்களை திறந்தெழுவீராக. அப்பா இயேசுவே, நீர் பாடுபட்ட பொழுது பயமுறுத்தாமல் ஆண்டவரே நீதியாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு உம்மை ஒப்பு கொடுத்தீரே தகப்பனே. ஆமராஜா, எங்களை மீட்கும்படியான ஆண்டவரே நாங்கள் இழந்த ஸ்தானத்திலே எங்களை கொண்டு வந்து நிறுத்தும்படியான நீதியாகிய தீர்ப்பு செய்யும்படியாக ஆண்டவரே உம்மை மரண பரியந்தம் எங்களை அர்ப்பணித்தீரே. நன்றி நன்றி நன்றி. மரணத்தையே ஜெயித்தீரே. நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா, நன்றி இயேசுவே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமானோம். எங்களுடைய ஆழத்திலே இருக்கிற ஆண்டவரே அந்த கதறலை நீர் குணமாக்கினீர் சுவாமி. நான் கைவிடப்பட்டவன் அல்ல, நான் அவரிலிருந்து பிரிக்கப்படவில்லை. குமாரன் என்ற ஸ்தானம் ஒருபோதும் மாறவில்லை. அவரை அறியக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை எனக்கு தந்திருக்கிறார் ஆண்டவரே. அறிந்து கொள்ளக்கூடிய வெளிச்சத்தை எங்களுக்கு தந்தீரே. இயேசுவின் மூலமாக எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தீரே. அதற்காக நன்றி தகப்பனே. நன்றி நன்றி அப்பா. இதை கேட்கிற இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மை அறியக்கூடிய அறிவு அவர்களுக்கு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை நீங்கள் தியானிங்க. இதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அநேக விஷயங்களை உங்களோடு பேசுவார். God bless you. ஆமென்.